நேர்களுக்கு வணக்கம். மருத்துவ நேரம் டாக் வித் டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு வாரமும் நம்ம பல உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள் குறித்தும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கும் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதயம்ல மாரடைப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு மனித உடலில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த வேளையில் உடலில் நீர்ச்சத்து குறைஞ்சிச்சுன்னா அதன் காரணமாக ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிறத பற்றியும், மாரடைப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் கிட்ட அதிகமாக ஏற்படுறது எதனால் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படக்கூடிய மாரடைப்புக்கான அறிகுறிகளில் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்குது, நம்ம வீட்டிலேயே அதை எப்படி ஃபவுண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம விளக்கங்களை கேட்டு பெற இருக்கிறோம். இன்னைக்கு இதயம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நமக்கு விளக்குறதுக்காக நிகழ்ச்சியில் நேரலையில் அரங்கத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க இதயவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் thank you for having me here. thank you டாக்டர். டாக்டர் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி தான், அதாவது முன்னாடி கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா வயதானவங்களுக்கு தான் மாரடைப்பு மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருந்தது, வந்துட்டேவும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த எண்ணமே மறையிற அளவுக்கு இளைஞர்களுக்கு அதிகப்படியான மாரடைப்பு அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக நிலவிக்கிட்டு வருது. முதல்ல இந்த மாரடைப்பு வர்றதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? கண்டிப்பாங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய மாரடைப்பு வர்றது ரொம்ப ரொம்ப காமன். இப்போ வந்து அதுவும் எஸ்பெஷலி நம்மளோட கண்ட்ரியில் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப புவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்ஃபேக்ட் ஒரு இன்டர் ஹார்ட் ஸ்டடி அப்படின்னு ஒரு ஸ்டடியே பண்ணியிருக்காங்க. அது 52 நாட்டிலேருந்து இருக்கிற எல்லா பாப்புலேஷனையும் ஸ்டடி பண்ணதில் இந்தியாவில்னு பார்க்கும்போது 9 காரணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், சென்ட்ரல் ஒபிசிட்டி, இந்த தொப்பை இருக்கு இல்லையா அது, ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் தென் வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் இன்டேக் கம்மியாக இருக்கிறது, லாஸ் ஆஃப் ஸ்லீப், அண்ட் இந்த மாதிரி 9 காரணங்கள் இருக்குது. இந்த 9 காரணங்களில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10ல் 9 பேருக்கு இதில் ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் பிளேஸ் அ பிக் ரோல். ஸோ இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரி பாப்புலேஷனோட கம்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்டடீஸ் ஆர் ப்ரூவன் தட் அட்லீஸ்ட் 10 வருஷம் முன்னாடியே இந்தியன் பாப்புலேஷன் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ 60 வயசில் வர்ற ஹார்ட் அட்டாக் வந்து 50 வயசில் 40 வயசில் இந்தியன் பாப்புலேஷனுக்கு வருது. ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் அ பிக் ரோல் இன் தட். ஓகே டாக்டர், இப்போ 9 காரணங்கள் அந்த ஸ்டடி மூலமாக நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணிகளாக கண்டறியப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இன்றைக்கி நம்மளுடைய நாட்டில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தூக்கமின்மையாக இருக்கட்டும், மன அழுத்தமாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இது எல்லாமே பல காரணிகளாக சொல்லப்பட்டுட்டு வரக்கூடிய வேளையில் அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும் டாக்டர்? ஸோ நம்ம இந்த என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் நமக்கு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். தூக்கம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது குறைஞ்சது 7லேருந்து 8 மணி நேரம் ஸ்லீப் டெஃபினட்டாக தேவை. ஏன்னா நம்ம தூங்கும் போது தான் நம்ம பாடி ரீசார்ஜ் ஆகுது, ஹீல் ஆகுது. இதில் இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து 8 மணி நேரம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி லெஸ். சுகரு, டயட் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து மோர் அண்ட் மோர் வெளியில் சாப்பிட்றதுனா வந்து ரொம்ப காமன். வெளியில் சாப்பிட்றோன்ற போது ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி வெரி ப்ராசஸ்டு ஃபுட், இந்த மாதிரியான இது வந்து நம்ம டயட்டில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நேரம் இல்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா வெளியில் வாங்குகிறோம். வெளியில் வாங்கும்போது நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை. நிறைய நேரங்களில் வந்து ரொம்பவும் ஆயிலில் டீப் ஃப்ரைடு, அன்ஹெல்த்தியான ஃபுட்டு, டெம்டேஷன்ஸு, அந்த மாதிரியான ரீசன்னால் நம்ம எடுத்துக்கிறோம். தண்ணி நிறைய குடிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னென்ன நம்ம பண்ணுறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். எக்ஸசைஸ் கிடையாது. எக்ஸசைஸ்ன்றது முன்னாடி இருந்திருக்கும், இப்போக்கும் பார்த்தீங்கன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ரொம்ப காமன். யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும், செடென்ட்ரி லைஃப். இப்போ நடக்கிறது, இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் ஒருத்தர் நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஹார்ட் அசோசியேஷன் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 8000 ஸ்டெப்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம நடக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே சொல்கிறாங்க.
எத்தனை பேர் வந்து அதை கண்டிப்பா பண்ணுறாங்கன்றது இப்போ கிடையாது. இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல யாருமே ஒரு 8000 ஸ்டெப்ஸ் நடக்கிறதுங்கிறது அவங்கள கேட்டோம்னா இது சாத்தியமில்லாத ஒண்ணுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பக்கத்தில் ஒரு சின்ன கடைக்கு போனோம்னா கூட பைக்கில் தான் இப்போல்லாம் நம்ம போகிறோம் இல்லைங்களா? ஆமா. ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வேளையில நம்ம வந்து என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாரடைப்புல இருந்து நம்மளை தற்காத்துக்கலாம்? ஸோ இந்த ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த சோஷியல் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்ற மாதிரி வரும்போது அதோட கோப்பிங் மெக்கானிசம்ஸாக மோஸ்ட் ஆஃப் தம் வில் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஆல்கஹால் இன்டேக். அதெல்லாம் நம்ம யங்ஸ்டர்ஸ்ன்னு வரும்போது முதலே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு. ஸ்டார்ட் பண்ணாலும் எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வர முடியுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மோக்கிங்னா ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, எனி கைண்ட் ஆஃப் டொபேக்கோ. ஸோ சில பேர் இப்போ பேஷண்ட் பார்ப்போம், ஸ்மோக் பண்ணிங்களான்னா இல்லை சார் அப்படின்வாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பீடி ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன்ற அது சொல்ல மாட்டாங்க, இல்லை புகையில வாயில் போடுறது அது சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு டொபாக்கோ இன்டேக்குமே இருக்கக்கூடாது. டெய்லி ஒரு எக்ஸசைஸ், வாக்கிங், டெய்லி ஒரு 1/2 hour 45 minutes வாக்கிங், அந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் எப்படியாச்சும் அதை நம்ம கொண்டு வரணும். தூங்குறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னாலே ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, இன்னைக்கு நம்ம இதயம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். உங்களுக்கும் இதயம் தொடர்பான ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருப்பின் திரையில தெரியக்கூடிய எண்ண தொடர்பு கொண்டு நேரில் உங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பெறலாம். டாக்டர், இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய காரணிகள் இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் நம்ம கிட்ட தான் இருக்குது, அதனால தான் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படிங்கிற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அந்த அறிகுறிகள் பல விஷயங்களா இருக்கலாம். படப்படப்பா வருதுன்னு சொல்லலாம், நிறைய பேர் வந்து இடது கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல டாக்டர். இப்போ அந்த அறிகுறிகள்லாம் வரும்பொழுது எந்த அறிகுறி ரொம்ப சிவியராக நம்ம கவனிச்சு டாக்டர் போய் அணுகணும் டாக்டர்? ஸோ கிளாசிக்கலாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒரு டைட்னஸ் வரும். டைட்னஸ்னால் எப்படி யாரை டிஸ்கிரைப் பண்ணுறேன்னா உள்ளே யாரோ உட்காந்து அழுத்துற மாதிரியான ஒரு சென்சேஷன் கிடைக்கும். ஓகே. வலி வந்து பரவும், கைக்கோ இல்லை நம்மளோட ஜாக்கோ வந்து பரவும், மூச்சு விட கொஞ்சம் சிரமம் ஏற்படும். இதெல்லாம் வந்து கிளாசிக்கலான சிம்டம். ஆனால் எல்லாருக்குமே அதே சிம்டம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு ஒரு 30% 40% தான் இப்போ நான் சொன்ன இந்த கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். மீதி பேருக்கு ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்ன்றது தலை சுத்தர் மாதிரி வர்றது, வயிறு எரிச்சல் மாதிரி வர்றது. நிறைய பேர் அது கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சாதாரணமாக விட்டுருவாங்க, கேஸ் ப்ராப்ளம்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏடிபிக்கலான சிம்டம்ஸு, முதுகில் வலி வர்றது. ஸோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாகும், இன்க்ரீஸ்டு டயர்ட்னஸ் ஜாஸ்தி வரும். இந்த மாதிரியான சிம்டம்ஸு 60% பேருக்கு இந்த மாதிரி தான் வந்து சிம்டம்ஸ் இருக்கும். ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஆவலாக இருக்கும். இப்போ ஒரு நேயர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசிடலாம் டாக்டர். கரூர்லேருந்து பெரியசாமி கால் பண்ணியிருக்கிறீங்க. பெரியசாமி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம்? வணக்கங்க, தொடர்ந்து பேசுங்க பெரியசாமி. பெரியசாமி இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களோட டிவி வால்யூம் மியூட்ல போட்டுட்டு நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகம் எங்களுக்கு தெளிவா வந்து சேரும். ஓகே மேடம், ஓகே மேடம். சார் வணக்கம் சார். சார் சார் கேக்குதுங்களா? கேக்குது பெரியசாமி, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசுங்க, உங்களோட கேள்வியை சொல்லுங்க. ஓகே. என்னோட ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருக்காங்க. ஓகே. அவங்க வந்து கண்டினியூ எக்ஸசைஸும் பண்றது இல்ல. இதனால ஹார்ட் அஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் வர வாய்ப்பு இருக்குங்களா? என்ன ஏஜ் சார் அவங்களுக்கு? அவங்களுக்கு 33ங்க. 33. ஓகே. ஸோ டெஃபினட்டாக ஒபிசிட்டி வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் சார் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. பட் ஜென்ரலாக விமன் 33 அப்படின்ற போது ரிலேட்டிவ்லி ப்ரொடெக்டட். பட் அவங்களுக்கு வயசு ஆக ஆக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நவ் தட் அவங்க 33 வயசு தான் இருக்கும்போது இப்போலேருந்தே அவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் அண்டு மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சரில் இந்த ஹார்ட் அட்டாக் வர்ற சான்சஸை சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளால் குறைக்க முடியும். ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேரம் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். மதுரையிலேருந்து அருண் கால் பண்ணியிருக்கிறீங்க. அருண் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம்? ஹலோ சார். சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். அண்ணன் கூட பிறந்தானே சார் அருண். சொல்லுங்க அருண். அதான் மேம், அண்ணனுக்கு ஆன்ஜியோ பண்ணி ஒரு 6-7 மந்த் ஆச்சு. கோயம்புத்தூர் கேஜிஆர்ல பார்த்தோம். ஓகே, ஆன்ஜியோ பண்ணி அம்மாவுக்கு 7 months ஆகுது இல்லையா? அண்ணனுக்கு ஓகே ஓகே ஏஜ். ஓகே. ஆன்ஜியோ கேஜிஆர்னு சொல்லிட்டு பண்ணாங்க.
மறுபடியும் ஆள் ரொம்ப லீன் ஆகிட்டாப்புல. ஆள் ரொம்ப ஒடுங்கி இப்போ நான் 38-40 தான் சார் இருக்காரு. முதல் வந்து 85 இருந்தாரு. வெளியே ஃபாஸ்ட் ஃபுட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு இருந்தாரு. அதனால வந்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஆள் ரொம்ப லீன் ஆகிட்டே இருக்காரு. சாப்பாடு எடுக்க முடியல. கொஞ்சம் பெட்டை தூக்கி தூங்குற மாதிரி தான் இருக்காரு சார். அவங்க அண்ணனுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி 7 months ஆகுதா சார்? முன்னாடி ஒரு 85 கிலோ கிட்ட இருந்தாரா, இப்போ கொஞ்சம் லீன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆன்ஜியோகிராம்ன்றது ஒரு டெஸ்ட். ஸோ ஆன்ஜியோகிராம் பண்ணாங்க, அதில் ஏதாச்சும் அடப்பு இருக்குதான்னு கண்டுபிடிச்சாங்களா? பிளட் அடப்புன்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள 2 பிளாக் இருந்தாங்க. 2 பிளாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாச்சும் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்களா சார்? ஏதாச்சும் ஸ்டென்ட் வைக்கிறது இல்லை பைபாஸ் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா? 2 வச்சிருக்காங்க சார். 2 ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. சரிங்க சார். ஸோ இப்போ உங்களோட கேள்வி என்ன வருது? அதுக்கப்புறம் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு ஸோ கேட்குறாங்க. டெஃபினட்டாக நம்ம வந்து அவருக்கு அந்த பிளாக்கேஜஸ் வர்ற தன்மை உடம்புல இருக்குன்றதான் நம்மளுக்கு இதில் புரிகிறது. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னால தான் இந்த மாதிரி வந்திருக்கு. அது என்னன்றது, ஸோ நம்ம ஸ்டென்ட் வச்சிட்டோன்னா அதோட க்யூர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். டேப்லெட்ஸ் எஸ்பெஷலி ஸ்டென்ட்க்கு அப்புறம் இந்த டேப்லெட்ஸ், இந்த குளோபிலேட், ஆஸ்பிரின் அந்த மாதிரி டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாட்டின்ஸ், இந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிற டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு லைஃப் லாங் எடுக்கணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். இதுவும் எடுத்துகிட்டு ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் இந்த ஹார்ட் ரேட், பிபி கண்ட்ரோலுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டாரு. டெய்லி எக்ஸசைஸ், டெய்லினா வீக்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours வீக்லி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் ஆர் சைக்கிளிங் வாட் எவர் இஸ் பாசிபிள் அதை அவர் பண்ணாருன்னா லாங் டேர்முக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். சுகர் இருக்குதுன்னா சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாருன்னா டெஃபினட்டாக வந்து அந்த ஸ்டென்ட் லாங் டேர்ம் பேட்டன்சிக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே டாக்டர், அடுத்ததா இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். பொள்ளாச்சியிலிருந்து முத்துக்குமார் கால் பண்ணியிருக்கிறீங்க. முத்துக்குமார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க முத்துக்குமார், இணைப்புல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. நாங்கள் பொள்ளாச்சின்னு பேசுகிறேங்க. இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடிங்க காலில் அடிபட்டு போனில் வந்து காடு வச்சிருக்குதுங்க. அப்போ ஏற்கனவே முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் போன் இது பண்ணாங்க. 3 ஸ்டெண்ட் வச்சிருக்குதுங்க. அதுதான் மறுபடியும் ஏதாவது 3 ஸ்டெண்ட் வச்சிருக்கு கொஞ்சம் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு கேட்குறேன். ஓகே, 3 ஸ்டென்ட் ஆல்ரெடி வச்சிருக்கு, மறுபடியும் எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு கேட்குறீங்களா? அதான் ஆமாங்க ஆமாங்க டாக்டர், அவங்களுக்கு ஆல்ரெடி மீன்ஸ் எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி 3 ஸ்டென்ட் வச்சிருக்காங்களா, மறுபடியும் எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு கேட்குறாங்க. அதே தான் சார். ஸோ ஸ்டென்ட்டுங்கிறது இப்போதைக்கு இது வரைக்கும் ஆன பிளாக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். இதுக்கு மேலே இன்னும் ஃபர்தராக பிளாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் முன்னாடி நேருக்கு சொன்னது அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த டேப்லெட்ஸை ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அது வந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்க முடியும் சார். ஓகே டாக்டர், அடுத்ததான் இன்னொரு நேரம் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். திருப்பூர்ல இருந்து சதாசிவம் கால் பண்ணியிருக்கிறீங்க. சதாசிவம் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சதாசிவம், டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். சார் நான் திருப்பூர் பண்ணுறேன் சார். சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். கேட்குறேன் சார். இல்லை சார், அடிக்கடி பின்னாடி பேக் சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பேக் சைடில் வலிக்குது ஷோல்டரில். ஓகே, உங்களுக்கு பேக் சைடு லெஃப்ட் சைடில் ஷோல்டரில் ஆல்ரெடி வலி இருக்குது, அப்புறம்? ஆமாங்க சார் ஆமாங்க சார். ஃப்ரண்டில் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஃப்ரண்டில் வந்து அப்பப்போ பெயினாக இருக்குது, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லெஃப்ட் சைடில் அதான் பேக் சைடில் வந்து வலிக்குதுங்க, ஆனால் வந்து ரிலீஸ் ஆகிடுது. அதாவது கேஸ் ட்ரபிள் என்னன்னு தெரியலிங்க. அதான் என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? சார் 39 சார். 39. உங்களுக்கு இந்த சுகர், பிபி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஏதாச்சும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு? இல்லை சார், அந்த மாதிரி. ஓகே. ஸோ உங்களுக்கு இது வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது இல்லைங்களா? ஆமாம் சார். ஓகே சார். ஸோ இது வந்து நம்ம வந்து பேக் பெயின், செஸ்ட் பெயின்றதை வச்சு நம்மளால் அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது. இது இல்லைன்றது என்னால் வந்து கிளியராக சொல்ல முடியாது. ஒரு கார்டியாலஜி ஒரு டாக்டரை பார்த்துட்டு எந்த இடத்துல வலிக்குது, எவ்வளோ ஜாஸ்தியாக வலி இருக்குது, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது வலிக்குது, உங்களோட மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு 39 வயசுனாலும் 39 வயசுலேயே இப்போ வந்து நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்ப காமனாக தான் ஆயிருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ரிலேட்டடான சில டெஸ்ட்டுங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி இந்த அடப்புங்க எதுவும் இருக்குதான்றதை we have to be sure. ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்கிறாங்க, உங்ககிட்டே பேசிடலாம். தூத்துக்குடியிலேருந்து மகேஸ்வரி கால் பண்ணியிருக்கிறீங்க. மகேஸ்வரி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம்.
சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. சார் நான் மகேஸ்வரி பேசுகிறேன் சார். சொல்லுங்க மகேஸ்வரி, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பேசுங்க. சார் எனக்கு சார் ஏற்கனவே ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு மதுரை ஜிஹெச்ல பார்த்துட்டு இப்போ தூத்துக்குடி ஜிஹெச்ல இருந்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. டேப்லெட் பேர் வந்து பென்சிலின் அட்டினா லாசிக் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். சரி, திரும்ப சொல்லுங்க. டேப்லெட்டோட நேம் மறுபடியும் சொல்றீங்களா? பென்சிலின். பெனிசிலின். பென்சிலின். இன்சுலினா பெனிசிலினா? லாசிக்ஸ். இல்ல மகேஸ்வரி, இன்சுலினா பென்சிலினா உங்களோட டேப்லெட் பேரு? பென்சிலின் மேடம், பென்சிலின். பெனிசிலின். ஓகே. பென்சிலின் பொட்டாசியம் மேக்னீசியம் அந்த டேப்லெட். பொட்டாசியம் மெக்னீசியம் அந்த டேப்லெட்னு சொல்லுங்க. 500 mg. ஸோ இப்போ சார் நான் வந்து ஒரு சிப்ஸ் அந்த மாதிரி தண்ணியில வந்து நான் பாத்திரம் வைக்கணும். இப்போ சோப் போட்டு துணிக்கு சோப் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப வந்து மூச்சு வாங்குது. ஓகே. இப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா வந்து 2015 வந்து எனக்கு டெலிவரி சிசேரியன் பண்ணோம் மதுரை ஜிஹெச்ல. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க ஒரு 6 மாதம் கழிச்சு. அப்புறம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்கள் டேப்லெட் மட்டும் எடுத்தால் போதும் அப்படிங்காங்க. ஆனால் நைட்டெல்லாம் என்னால் தூங்க முடியல. இந்த தண்ணியில் வந்து வேலை செஞ்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வேல்வில் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. அதுவும் எஸ்பெஷலி இந்த ப்ரெக்னென்சி டைமில் அது வந்து சிவியர் ஆகும். குழந்தை பிறந்த பிறகு உங்களோட சிம்டம்ஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்போ அந்த வேல்வில் லீக் ஆகிறதுனால வர்ற சிம்டம்ஸு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால உங்களுக்கு இப்போ சர்ஜரி வேண்டான்னு டாக்டர் சொல்லியிருக்கிறதுக்கு நீங்கள் பெனிசிலின்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து இந்த மைட்ரல் வால்வ் அப்படின்ற ஒரு வால்வுனா இருக்கிற பிரச்சனையினால் இது வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு நீங்கள் எவ்ரி 6 months to 1 year எந்த அளவுக்கு அந்த வால்வ் லீக் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எக்கோ கார்டியோகிராம்ன்ற ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும். அது எப்போ வந்து சிவியர் லீக் ஆகுது அப்படியோ இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த மாதிரி சிம்டம்ஸு ஒர்சன் ஆகும்போது உங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ரெகுலரான ஒரு செக்கப்ஸில் இருந்து நீங்கள் அந்த எக்கோ கார்டியோகிராம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அது பட் இப்போ இந்த சிம்டம்ஸ் இந்த மருந்துங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு குறைகளைன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்ற மாதிரி தான் அர்த்தம். அப்போனா உங்களுக்கு ஒரு கூடிய விரைவில் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றது என்னோட அட்வைஸு. ஸோ எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுறது பெட்டர். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ இந்த நேயர் குறிப்பிட்டதுலேருந்து ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்துட்டு பொதுவாகவே இப்போ ஒரு ஆணுக்கு வந்து மாரடைப்பு வர்றதுக்குரிய அறிகுறிகள்லாம் தென்படுது அப்படிங்கிற சமயத்தில் அதே யூஸ்வலாகவே வந்துட்டு ஒரு 10ல் ஒரு 4 பேருக்கு அறிகுறி வேறு மாதிரி இருக்கும், மித்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க. அதே போல் ஒரு மேலுக்கும் ஃபீமேலுக்குமே இந்த அறிகுறிகள் அப்படிங்கிறது வேறுபடுமா டாக்டர்? ஸோ இந்த சிம்டம்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். கொஞ்சம் ஏடிபிக்கல் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிளாசிக்கல் இது அது வந்து கொஞ்சம் கம்மி விமன் கிட்ட. மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த யங்ஸ்டர்ஸில் வர்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஜென்ரலாக ரிலேட்டிவ்லி விமன் வந்து ப்ரொடெக்டட். ஏன்னா இந்த ஈஸ்ட்ரஜன்னால அந்த மெனோபாஸ் வரைக்கும் மெனோபாஸ் அப்புறமா ஈக்குவலைஸ் ஆகிடுது. ஸோ அது தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் மென்க்கும் விமனுக்கும். பட் ஒன்லி டில் மெனோபாஸ் ரிலேட்டிவ்லி தே ஆர் ப்ரொடெக்டட் மென்னோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த 35 வயசு 40 வயசில் நம்ம பார்க்குற ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காமன் இன் மென். பட் 45 வயசு அந்த ஆஃப்டர் மெனோபாஸ் பெரிய டிஃபரன்ஸ். ஓகே 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 டாக்டர், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் இருக்கிறாங்க இப்போ சென்னையிலேருந்து சாம்சந்தர் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர், நான் லாஸ்ட் இயர் தான் எனக்கு கொஞ்சம் ஹார்ட்ல கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்துச்சு. அதனால போய் நான் எக்கோ எடுத்தேன். எக்கோலாம் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, இசிஜி எக்கோன்னு. பட் 1 year கூட ஆகலை. பட்டு திருப்பி ஏதோ கொஞ்சம் இது குத்துற மாதிரி இருக்கு. ரீசெண்டாக எங்கள் அப்பா இறந்தாரு, அதில் கொஞ்சம் லைட்டாக டிப்ரெஷனில் போனேன். இப்போவும் லைட்டாக ஒரு மாதிரி நெஞ்சு எப்பயுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. படம் திருப்பி எடுத்துக்கலாமா இசிஜி எக்கோ, இல்லை 1 year கழிச்சு எடுத்துக்கலாமா? என்ன ஏஜ் சார் உங்களுக்கு? பிளட் டெஸ்ட் இசிஜி எல்லாம் எடுத்தாங்க, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. எக்கோலாம் எடுத்து ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இசிஜி அண்ட் எக்கோ ஹார்ட் அட்டாக் வந்த பிறகோ இல்லை நம்மளுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இருக்கும் போதோ தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இசிஜி அண்ட் எக்கோ நார்மல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை கண்டோலன்சஸ் ஃபார் யுவர் ஃபாதர்ஸ் டெத். அண்ட் உங்களோட அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதெல்லாமும் ஒரு மேஜரான ஹார்ட்டில் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இந்த ஹார்ட் வீக்னஸ் அதெல்லாமும் வந்து இருக்குது.
ஸோ அந்த மாதிரியான சினரியோவில் உங்களோட இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுக்கு சில இந்த எக்கோ அப்படிங்கிறதோட ஒரு ட்ரெட்மில் டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறது பெட்டராக இருக்கும். இல்லை உங்களோட சில நவீன பிளட் டெஸ்ட்லாம் வந்துருச்சு சார், இந்த அப்போ லைப்போப்ரோட்டீன் அந்த மாதிரியான டெஸ்ட் எடுத்து உங்களோட ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பார்க்கலாம் சார். சில இந்த சிடி மூலமாக வந்து இந்த ஆஞ்சியோகிராம் இன்வேசிவ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிடி மூலமாக உங்கள் இதயத்தில் அடப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களோட ஏஜ் அண்ட் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அசஸ்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு ஷுவராக இது ஹார்ட் ரிலேட்டடாக இருக்குமோ இல்லையோன்ற ஒரு சந்தேகம் இருக்குதுன்னா இந்த மாதிரியான ஒரு டெஸ்ட்டை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி சில டெஸ்ட்டுங்கெலாம் இருக்குது சார், அதெல்லாம் நீங்கள் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறது பெட்ரு. ஸோ வெறும் இசிஜி அண்ட் எக்கோ மட்டும் நார்மல் அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம வந்து உங்களுக்கு இதயத்தில் அந்த மாதிரி அடப்பு இல்லை அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். தஞ்சாவூர்லேருந்து பழனிசாமி கால் பண்ணியிருக்கிறீங்க. பழனிசாமி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், எனக்கு 60 வயசு ஆகுது சார், எனக்கு 60 வயசு ஆகுது. ஓகே சார். எனக்கு வந்து வயிறு எரிச்சல் ஓவர் ஆகிட்டு 2 தடவை ஓவர் ஆகிட்டுங்க சார். பிபி இருக்கு, எனக்கு 130க்கு 90 இருந்துச்சு. அதை வந்து காமிச்ச உடனே அதை டாக்டர் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு பிபி அதிகமாகிருக்குங்க. நான் சும்மா சாதாரண மிஷினில் போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருக்கு. சாருங்க வந்து உங்களுக்கு பிபி அதிகமாகிருக்கு, அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனோட இது மாதிரி பிபி அதிகமான அது மாதிரி வயிறெரிச்சல் வருமா இல்லை அதனோட என்னன்னு தெரியல எனக்கு, அதான் உங்கள்கிட்ட கேட்பேன். பிபிக்கு ஏதாச்சும் மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களா சார், இல்லை வேற ஏதாச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். பேர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பீட்டாலா 50, ஓகே, மைமிடி, நைட்டு வந்து சினோடக் 5. சினோடெக்ஸ் 12 அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். சரி. ஸோ சில டேப்லெட்ஸ் நீங்கள் சொன்ன அந்த மார்க்கெட் நேம்னால என்னால் கிளியராக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் சில டேப்லெட்ஸ் இந்த வயிற்றெரிச்சலை உண்டாக்கலாம். இந்த சில வகையான பிபி டேப்லெட்ஸ், இந்த ஹார்ட் ஆஸ்பிரின் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அது கொஞ்சம் வயிறு எரிச்சலை உண்டாக்கலாம். சில வகையான ஆஸ்பிரின் டேப்லெட்ஸு உங்கள் ஃபுட்டு அந்த மாதிரி இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அன்ரிலேட்டடாக இருக்கிறதுக்கும் இருக்கும். பியூர் பிபினால வந்து வயிறில் வலி வருமானு கேட்டிங்கன்னா வெரி அன்லைக்லி சார். ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி அந்த விமன் பற்றி பேசினது தான். இப்போ விமனுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மாரடைப்பு வரப்போகுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடது கை வலிக்கிறதோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு மாதிரி லாக் ஆன மாதிரி இருக்கும், மீன்ஸ் யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் வேறு எதுவும் அறிகுறிகள் இருக்குமா டாக்டர்? கிளினிக்கலாக நம்ம காமனாக என்ன பார்க்குறோன்னா விமன் டென் டு இக்னோர் தேர் சிம்டம்ஸ் மோர். அது சோஷியல் ரீசனா இல்லை மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சோஷியல் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இல்லை வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிவியரான கண்டிஷனில் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் ஜென்ரலாக நம்ம இந்த கொரோனா ஆர்டரியெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும் விமனுக்கு வந்து. ஸோ சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். பட் இந்த அவங்களுக்கு இனிஷியலாக எப்படின்னா இந்த ஜென்ரலாக வீட்டு வேலை பார்க்குறாங்க, 1 மணி நேரம் பார்க்குறாங்க, இன்க்ரீஸ் டயர்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டயர்ட்னஸ் வர்றதை இக்னோர் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார்றது அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ண போகுது. அந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு ரொம்ப எமர்ஜென்சியாக ஆயிடுற மாதிரியான சினாரியோஸ் நிறைய பார்க்குறோம் விமன் கிட்ட. ஓகே டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் இப்போ இணைப்பில் இருக்கிறாங்க. மதுரையிலேருந்து ஜெயக்குமார் கால் பண்ணியிருக்கிறீங்க. ஜெயக்குமார் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அந்த மாதிரி என்னோட நேம் வந்து ஜெயக்குமார். நான் சபரிமலைக்கு போறப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாலும் சரி, நீலிமலை ஹைட்ல வச்சு எனக்கு ஒரு எரிச்சல் மாதிரி வந்தது. நான் ஆக்சிஜன் வைக்க போவேன்னு சொல்லி போனேன் சார். போன இடத்துல அங்கே செக் பண்ண என்ன சிவியர் அட்டாக்ன்ட்டாங்க. அப்புறம் அங்கே பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தேன், அப்பவும் சிவியர் அட்டாக்ன்றாங்க. இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். அப்புறம் வடமலையான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து 2 days இருந்து 2 இன்ஜெக்ஷன் போடுவாங்க. தொடையில் வந்து கையில் 1, 2 டேப்லெட்டு. எனக்கு சுகர் இருக்கு. இப்போ இடைப்பட்ட பகுதியில் தான் பிபி வந்துச்சு. நான் டிவிஸில் வந்து பிரான்ச் இதில் ஹெச்ஆர் மேனேஜராக வந்து ரிட்டையர்டு. இப்போ வந்து நான் வந்து அந்த வடமலையானில் ஆஞ்சியோ டெஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க. ஒரு வாழ்வு 75% அடப்பு இருக்கு, இன்னொன்று வந்து 25 இருக்குன்னாங்க. சரிங்க, சொல்லுங்க. அது பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் ஆஞ்சியோ பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சார் நான் எவ்வளோ சார் ஆகுன்னு கேட்டேன். அப்போ நான் ரிட்டையர்ட் ஆன பெய்டு. அப்போ என்கிட்ட கையில் காசு இல்லாமல் வெளியே போய் பணம் எடுக்கணும்னு ஆஞ்சியோ டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணிட்டேன், இன்னும் 10 days கழிச்சு வாங்கினாங்க. அங்கே வந்து வடமலையான காப்பீடு ஏதோ இல்லைன்ட்டாங்க கடைசியில்.
இப்போ நான் ஜிஹெச்சில் தான் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன், மதுரை ஜிஹெச்சில். அங்கே எக்கோலாம் கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு முன்னாடி எக்கோ இதெல்லாம் பார்த்தா பிபி எல்லாம் நார்மலில் இருக்கு. இது எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து பார்த்தாங்க ரொம்ப டயர்டாக இருக்கு சார். காலையில் ஒரு 8 மாத்திரை, நைட்டு ஒரு 8 மாத்திரை போடுறேன். இப்போ நான் ரிட்டையர்டாக 7 வருஷம் ஆச்சு. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனால் ஆஞ்சியோ எதுவும் பண்ணல நான். ஸோ நீங்கள் வந்து இது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மலைக்கு போகும்போது ஸோ ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நிறைய வேலை செய்யும் போது நம்ம ஹார்ட்டுக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் போகாததுனால அந்த சிம்டம் அது வந்து ரொம்பவும் வந்து காமனான ஒரு விஷயம் தான் சார். அது வந்து உங்களுக்கு அடப்பு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்க அடப்பு நம்ம மாத்திரை எடுத்து இன்னும் ஃபர்தராக அது இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கலாமே தவிர இருக்கிற அடப்பு கரைய போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் அதே மாதிரியான அளவுக்கு நீங்கள் சிவியரான வேலைகள் செய்யாததுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு சிம்டம் இப்போ இல்லாத மாதிரி இருக்கலாம். ப்ளஸ் கொஞ்சம் மருந்துங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்கனாலையோ ஒரு வேளை சுகர் கண்ட்ரோல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலையோ உங்களுக்கு அவ்வளோ சிம்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் என்னைக்கோ ஒரு நாள் அது ப்ராப்ளம் கொடுக்கும் சார். அதனால் வந்து இருக்குது நம்மளுக்கு ஒரு ஆர்டரியில் அடப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு இதுக்கு ஒரு ஸ்டென்ட் மாதிரி வச்சாலே போதும். சுகர் இருக்கிறதுனால வந்து அது எங்கே அடப்பு இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு ஸ்டென்ட்டாக பைபாஸான்றதை சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா திரும்ப இன்னொரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி போய் நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த கொஞ்சம் சாதாரணமாக விட்டுட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு இதுக்கு இருக்குது, இப்போ டைம் கிடச்சிருக்கு, அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். ஓகே டாக்டர், நம்ம அடுத்ததான் நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். சென்னையிலேருந்து ஜூலியட் கால் பண்ணியிருக்கிறீங்க. ஜூலியட் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்டே கேட்கலாம். இல்லை சார், நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வந்து ஆட்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நடக்கும்போது எனக்கு ஒரு டைம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஆன்ஜியோ பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இன்னும் சைடில் லெஃப்ட் சைடில் நெஞ்சு வலியே இருக்கும் எப்போதும். நடக்கும்போது இப்போ கொஞ்ச காலம் தொண்டை வலி ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரீ தான் நடந்தால் தொண்டையில் அடிக்குது தொண்டை வலி. அது எதனால? ஸோ உங்களுக்கு 10 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றது? அவங்க இந்த நெஞ்சு வலின்னு சொன்னேன். நெஞ்சு வலி சொல்லும் போது அப்போ என்ன செஞ்சாங்க, எக்கோ எடுத்தாங்க. எக்கோ எடுத்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம், எக்கோலலாம் ப்ராப்ளம். இப்போ ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணேன். அப்போவும் எக்கோ எடுத்தாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணேன். அதுக்கும் எக்கோ எடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை, இசிஜி ஒன்றுமே கிடையாதுன்னா. ஆனால் இப்போ நடக்கும்போது ஏன்னா அம்மாவுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டு, சுகரு, அப்பாவும் அப்பா இறந்துட்டாரு, அவருக்கும் ஹார்ட் பேஷண்ட்டு. அதனால இப்போ அம்மா வந்து ஒரு போன மாசத்துல நடந்துட்டு இருக்கும்போதே நெஞ்சு வலி ஜாஸ்தி இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணாங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ட்டு ஆன்ஜியோ பண்ணாங்க. எனக்கு அதனால ஒரு பயம், ஒரு வேளை எனக்கும் அந்த மாதிரி தொண்டை வலி இருக்கும்போது இது மாதிரி வருமா? இது வரல. நான் வாய்ப்பு இருக்குது தான். உங்களுக்கு இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அந்த ஜெனட்டிக்ஸ்ன்றது ஒரு பிளேஸ் அ பிக் ரோல் இந்த ஹார்ட் ப்ராப்ளம்னு வரும்போது. ஸோ ஒரு செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். ப்ளஸ் உங்களுக்கு ஏற்கனவே 10 வருஷம் முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு மருந்துங்க கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணிடுறது, ஆஞ்சியோகிராம்ன்றது ஒரு டெஸ்ட்டு தான். அது வந்து ஒரு பயப்பட வேண்டிய இல்லை. காலையில் போனால் நீங்கள் மதியானம் வீட்டுக்கே வந்துடலாம். ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட்டு தான். ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ணிக்கிறது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் மீன்ஸ் ஆடியன்ஸ் சொல்கிறதுல இருந்துமே கேட்டுட்ருக்குறோம். அதாவது மீன்ஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலுமே அவங்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதே போல் பார்த்தோம்னா நமக்கு சுகர், பிபிலாம் இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணுமோ அதே மாதிரி நம்மளோட உடலில் நீர்ச்சத்து அப்படிங்கிறது குறைஞ்சாலுமே மாரடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா டாக்டர்? இருக்குங்க. ஆனால் நீர்ச்சத்து டைரெக்டாக ஹார்ட் அட்டாக் உண்டாக்குமான்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்க நீர்ச்சத்து டீஹைட்ரேஷன்னால வந்து ஹார்ட் அட்டாக் உண்டாக்குமானா அது போயிட்டு அடப்பு ஃபார்ம் ஆக போகிறது கிடையாது. பட் என்ன இருக்குன்னா, மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஓரளவுக்கு அடப்புங்க உள்ள ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு 40% 50% ஆயிருக்கும். ஸோ அப்போ டீஹைட்ரேட் ஆகும்போது சில மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும். நம்மளோட ஹார்ட் வேகமாக துடிக்கும், நம்மளோட பிபி கம்மியாகும், ரத்தம் வந்து திக்காகும். ரத்தம் திக்காச்சுன்னா கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது அந்த ஹார்ட்டில் ஆல்ரெடி டிசீஸ் இருக்குன்னா அங்கே போயிட்டு கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் சைலண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நேர் இருக்கிறாங்க, தூத்துக்குடியிலேருந்து கந்தவேல் கால் பண்ணியிருக்கிறீங்க. கந்தவேல் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர் சார்,
ஹலோ, சொல்லுங்கள் சார், கேட்குது. எனக்கு 2019 கார்ட் ஆபரேஷன் நடந்தது. சரிங்க. ஓகே. 7 வருஷம் ஆச்சு. சரிங்க. மாத்திரையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க. முதுகு வலி இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்க. ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் தான் தூங்குறேன். ஓகே. இது ஹலோ டாக்டர். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் தான் தூக்கம் வருது. சரிங்க. முதுகு வலி இருக்கு. ஓகே. ஸோ இது ஆப்ரேஷன்லேருந்தே இருக்குதா இல்லை இப்போ புதுசாக இருக்குதா உங்களுக்கு? என்னையா? இது ஆப்ரேஷன்லேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி முதுகு வலி, ஆப்ரேஷன் முன்னாடிலேருந்தே இந்த மாதிரி முதுகு வலி இருக்கா? இப்போ ஒரு 2 வருஷமா இருக்கு முதுகு வலி. சரி. ஸோ இந்த தூக்கமின்மை இதுக்கும் ஹார்ட்டிற்கும் பெரிய லிங்க் இல்லாமல் இருக்கலாம். சரியா? தூக்கமின்மைக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான ஏதாச்சும் ஃபேக்டர் உங்களுக்கு இருக்குதான்றதை பார்க்கணும். இந்த காஃபி அந்த மாதிரி நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி குடிக்கிறது அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஃபிசிக்கலாக நம்ம ஆக்டிவாக இருக்கோமான்னு பார்க்குறோம். கொஞ்சம் செடென்ட்ரியாக நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லைனாலும் அந்த சரியான தூக்கமின்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ எதனால் நம்மளுக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம தூக்க மாத்திரை எடுத்துக்கிறது ஈஸி, பட் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்ம ரிவர்ஸிபிளாக நம்மளால் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தூக்கமின்மை இல்லை தொண்டையில் அடக்கிறதுனால தூக்கம் வரமாட்டேங்குதான்றதை நம்ம பார்க்கணும். இன்னொரு முதுகு வலி வேறு ஏதாச்சும் காரணம், ஏஜ் ரிலேட்டட் காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் இந்த ஆப்ரேஷன்னால் ரொம்பவும் சில மசில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனாலையும் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். பட் ரொம்ப சிவியராக இருக்குன்னா ஒரு நல்ல முதுகு தண்டு டாக்டரை பார்த்துட்டு என்ன ரீசன்றதை நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறது என்னோட அட்வைஸாக இருக்கும் சார். ஓகே டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசிடலாம். கும்பகோணம்லேருந்து திருநாவுக்கரசு கால் பண்ணியிருக்கிறீங்க. திருநாவுக்கரசு வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். எனக்கு ஆர்ட்ல ஸ்டெண்ட் வச்சிருக்குங்க சார். சரிங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் சார். ஹலோ, எனக்கு ஆர்ட்ல வணக்கம் டாக்டர். எனக்கு ஆர்ட்ல ஸ்டெண்ட் வச்சிருக்குங்க சார். எனக்கு 68 வயசு. சரிங்க. பரத் ஹாஸ்பிட்டல் நங்கநல்லூர் ரோட்ல நான் வச்சேங்க, ஸ்டெண்ட் வச்சேன். ஓகேங்க. எனக்கு சுகர் எல்லாமே கரெக்டா இருக்கு. சுகர் HbA1c மட்டும் 8.2 இருக்குங்க சார். சரிங்க. நான் வாக்கிங் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடப்பேங்க சார். சரிங்க. இப்ப ஆனா அது மாதிரி நடக்க முடியல சார். 4 கிலோமீட்டர் தான் சார் நடக்கிறேன். இன்னைக்கு நடக்கிற இப்ப கூட கொஞ்சம் லேசா கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு, நிறுத்திக்கிட்டேன் சார். ஓகேங்க. அது என்ன காரணமா இருக்கும் சார்? ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு சார் உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சு? எனக்கு ஸ்டென்ட் 21ல் வச்சேன் சார். சரிங்க சார். ஸோ உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்கிறீங்க. சுகரு 8.5ங்கிறது கண்ட்ரோலில் இல்லை. ஸோ எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் நம்ம சுகர் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ நம்ம ஸ்டென்ட் வச்ச பிறகு அது எவ்வளோ நாள் ஓப்பனாக இருக்க போகுது அப்படிங்கிறது டைரெக்டாக சுகர் ஒரு பிளேஸ் எ பிக் ரோல் சார். ஸோ நம்ம அந்த சுகர் கண்ட்ரோல் இல்லை, ஸ்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்க ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இப்போ ஏற்படுது. அதனால் எந்த அளவுக்கு உங்களோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு கம்மியாக இருக்குது, முன்னாடி எவ்வளோ வாக் பண்ணீங்க, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் எக்கோ அந்த மாதிரி சில டெஸ்ட் பண்ணி ஸ்டென்ட்டில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்குதான்றதை பார்த்துக்கிறது பெட்ரு. இல்லை ஸ்டென்ட்டு நார்மலாக இருக்கலாம், பட் இன்னமும் மற்ற இடத்துங்களில் புதுசாக அடப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் அது மாதிரி இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். சில இந்த கொலஸ்ட்ரால் மெடிகேஷன்ஸு அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்களான்றதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு வாட்டி இந்த சிம்டம் ஆரம்பிக்கிறதுனால ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைப்பேன். ஓகே டாக்டர், இதயம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை எங்களுக்கு தெளிவான விளக்கங்களோட வழங்கிட்டு இருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம என்னென்ன சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேர் இப்போ இணைப்பில் இருக்கிறாங்க. திருப்பூர்லேருந்து ராமராஜன் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ, இணைப்பில் தான் இருக்கிறீங்க ராமராஜன், தொடர்ந்து பேசலாம். சார், நான் திருப்பூர்ல இருக்கேன் சார். எனக்கு வயசு 36 ஆகுது. நான் டைலர் தொழில் தான் பண்றேன். எனக்கு ஒரு மாதிரி காலையில எந்திரிச்சாவோ இது பண்ணாவோ ஒரு மாதிரியே லெஃப்ட் சைடு எதுக்கிட்ட பக்கு பக்குன்னு இருக்கிற மாதிரியே ஒரு பதட்டமானமா இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க சார். இந்த லெஃப்ட் சைடு கை பயங்கரமா ஒரு மாதிரி வலுவே இல்லாத மாதிரியே இருக்கிற மாதிரியே இருக்குங்க சார். கையை உதறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் அதுக்கு சம்பந்தமா ஏதாச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இது வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு கேள்வி கேட்கலாம் தான் சார் போட்டேன். ஓகே, சரிங்க சார். நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை வச்சு பார்க்கும்போது நம்ம டெஃபினட்டாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நம்ம ரூல் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் நம்ம ஒரு செக்கப் பண்ணிக்கிறது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்.
ஒரு இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இல்லைனா வந்து ஒரு சிடி கால்சியம் ஸ்கோரிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இந்த கொலஸ்ட்ரால் சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்திருக்கான்றதை கண்டிப்பாக நம்ம செக்அப் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எப்போ முடியுதோ உங்களால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு செக்அப் பண்ணிடுறது டெஃபினட்டாக பண்ணி தான் சார் ஆகணும். ஓகே டாக்டர், அடுத்ததான் இன்னொரு நேயர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசலாம். திருவண்ணாமலையிலேருந்து கவாஸ்கர் கால் பண்ணியிருக்கிறீங்க. கவாஸ்கர் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். 2-3 வருஷமா நெஞ்சு வெளியே கொடுத்துட்டே இருக்கு. அது இசிஜிஓ எடுத்து பார்த்துட்டேன், டெர்மேட்ரிலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லைங்கிறாங்க. ஆனால் வலி கொடுத்துட்டு தான் இருக்கு சம்டைம். 2-3 வருஷமா இருக்குங்களா? என்ன ஏஜ், வேறு எதனா மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா சார் உங்களுக்கு? ஏஜ் 35 சார். ஓகே. ஸ்மோக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா சார்? பழக்கம் எதுவுமே கிடையாது, வாழ்க்கைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் வலி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இசிஜிஓ எடுத்து பார்த்துட்டாங்க, டெர்மினேட்டர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நெஞ்சு வலி ஹார்ட் மட்டும் இல்லை, நுரையீரல் சம்மந்தமாகவும் இருக்கலாம், எலும்புகள் சம்மந்தமாகவும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு இதில் எதனால் இருக்கும், ஈவன் நம்ம குடல் சம்பந்தமான இது கூட நெஞ்சில் வந்து வலி வரலாம். ஸோ இதில் எதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு ஏஜ் கம்மி தான், ஹார்ட் ப்ராப்ளம் வர்ற ஏஜ் கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு வந்து 35 அந்த மாதிரின்றது நாட் வெரி காமன் எட். ஸோ வேறு ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் ஒரு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி டைமில் வேறு ஏதாச்சும் இந்த எலும்பு அந்த மாதிரியான ஏதாச்சும் முன்னாடி அடிபட்டு நீங்கள் மறந்துருக்கலாம், அதனால் வலி இருக்குதா என்னன்றதை பார்க்கணும். ஸோ ஒரு டாக்டராக ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் எங்கே வலி இருக்குன்றதை வச்சு, வெளியில் வலி இருக்கா உள்ள வலி இருக்கா என்னன்றதை வச்சு ஒரு வாட்டி ஒரு செக்அப் பண்ணி பார்த்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இது ஹார்ட் சம்மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது. ஹார்ட் சம்மந்தமாக வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கான சில டெஸ்ட்டுங்கள்லாம் இருக்குது, பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ்லேயே வந்து இந்த எலும்பு சண்ட மாதிரியான ரிலேட்டட் பெயினாக இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸ்லேயே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சார். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நேர்களும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதாவது அறிகுறிகள் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்தாலும் சரி, டாக்டரை போய் அணுகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதயம் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக. என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்கோ, எப்படி பண்ணுவாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்களா, இல்லை எந்தெந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்களும் பயங்களும் வந்து மக்கள் மத்தியில் வந்து இருக்கு டாக்டர். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த சர்ஜரி அப்படின்னு வரும் பொழுது இன்னைக்கு நவீன சிகிச்சை முறைகள் என்னென்னவா இருக்குது, மக்கள் உண்மையிலே பயப்படக்கூடிய ஒரு இருக்கா இல்லையா டாக்டர்? அது 20-30 வருஷம் முன்னாடி ஹார்ட் சர்ஜரினா ஒரு ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மனசில் இருந்துச்சு. ஸோ அதே பயம் இன்னமும் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜியில் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் சர்ஜரி, மேஜர் ஹார்ட் சர்ஜரிக்கு ரிஸ்க் வந்து 1%. சரிங்களா, லெஸ் தென் 1%. ஸோ நமக்கு இந்த வெளியில் வாக் பண்ணுறதுலேயே வந்து அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எதிர்பார்க்கலாம் நார்மலாக இருக்கிற மாதிரி. ஸோ எனி ப்ரொசீஜர் இப்போ வந்து ஹார்ட் சர்ஜரியில் லெஸ் தென் 1% தான் வந்து இப்போ ரிஸ்க்ன்றது. ஸோ இட்ஸ் a வெரி வெரி சேஃப் டெக்னாலஜி, ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. சேஃப்டி இது வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு ஹார்ட் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹார்ட் சர்ஜரினால் பயந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை மிஸ் பண்ணி ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் வந்து அவங்களோட வாழ்நாள் கம்மியான மக்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர ஹார்ட் சர்ஜரினால் வாழ்நாள் கம்மியானவங்களோட இப்போ ஜென்ரல் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம். இன்னும் ஒரு நேயர் இருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசிட்டு வந்துடலாம். தாம்பரம்லேருந்து ஸ்ரீனிவாசன் கால் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்ரீனிவாசன் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன் இணைப்பில் தான் இருக்கீங்க, டாக்டர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், ஒரு சிறிய வேண்டுகோள், நீங்க டிவி பார்க்காம உங்களுடைய போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நாங்க பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும். சரி ஓகேம்மா. தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. இது டிவி இது பெருசு பண்ண வேண்டாமாம்மா? வேண்டாம், நீங்க போன்ல தான் பேசுறீங்க. உங்களுடைய கேள்வி என்னவோ அதை மட்டும் நீங்க கேட்கலாம், டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. போன்லயே கேக்குமா? அது போன்லயே கேக்குமா? கேக்கும். நீங்க தொடர்ந்து பேசுங்க, உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. சொல்றேன். ஹலோ மேடம், நான் இப்ப பிப்ரவரி 26 ஆன்ஜியோ பண்ணிட்டேன். வந்து கொஞ்சம் வலி இருந்தது. அப்புறம் டாக்டர் இங்க இது ஆன்ஜியோ பண்ணிட்டேன்.
பன்னிண்டத்துல வந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க, மாத்திரையிலேயே குணப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரையை சாப்பிடுங்கன்னாங்க. அதுல வந்து நிறைய அழுக்கு இருக்கிறதுனால மாத்திரை வந்து அட்ரவாஸ்டின், இந்த குளோபுலேட்டு, ஆஸ்பிரின்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன். இந்த யோகா எக்ஸசைஸ் எல்லாம் டெய்லி காலையில என்ன பண்ணுவேன். டாக்டர் அதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க 76 வயசாகுது, நீங்க வந்து வாக் பண்ணுங்க 45 மினிட்ஸு போறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காய்ங்க அப்படின்னாங்க. சுகர் வந்து 80 பார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 80 பார் 110 இருந்தது. இது வந்து 180 இருந்தது சாப்பிட்ட அப்புறம் வந்து பிபி எல்லாம் நார்மல்ல தான் இருக்கு. அதனால வந்து இப்ப இன்னொரு மாத்திரை ஒன்று எழுதி கொடுத்தாரு. அது இது இந்த மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, எனாப்ரில் எழுதி கொடுத்தாங்க. அது அலர்ஜியா இருந்தது, இருமல் ஜாஸ்தியா இருந்தது, சாப்பிடல. அதுக்கு பதிலாக வேற மெட்டோபால் சாப்பிட்றேன், ஆஸ்பிரின், குளோபுலேட்டு இதெல்லாம் சாப்பிட்றேன். வந்து சார் இது வந்து சாதாரணமாக வாக்கிங் பண்ண போறோமா அந்த ஏஜுக்கு, மறுபடியும் வந்து ஏதானும் இது பண்ணா போறோமா, 45 மினிட்ஸ் நடந்தா போறோம்னு சொல்லிட்டாரு. நீங்க யோகா அதெல்லாம் ஒன்று பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு உங்க வகைக்கு. ஓகே, அப்போ வேற எதுவும் பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? வேற ஏதாவது நார்மலா நீங்க வந்து இந்த மாத்திரையை மட்டும் ரெகுலரா சாப்பிட்டு வாங்க. நீங்க மாத்திரையை மட்டும் நிறுத்தாங்கன்னு 2 வேளையும் இந்த குளோபுலேட்டு, ஆஸ்பிரின்லாம் எழுதி கொடுத்தாங்க. சார் வேற. ஓகே ஸ்ரீனிவாசன், டாக்டர் இப்போ உங்களுக்கான பதில் வந்து சொல்லுவாங்க, நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. டாக்டர் இப்போ இவங்களுக்கு என்ன டாக்டர்? ஸோ உங்களுக்கு நீங்க சொல்றத வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உங்களுக்கு ரொம்ப மைல்டான அடப்புங்க இருக்குது. ஸோ ஒரு 80-90% மேலே ஆகும்போது அதுக்கான ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் உங்களுக்கு மைல்டாக இருக்கும்போது அதுக்கு மெடிசன்ஸே போதும். மெடிசன்ஸ்னால் நீங்கள் கொலஸ்ட்ரால் கொடுத்துருக்காங்க இல்லையா, கொலஸ்ட்ரால் மெடிசன், இந்த குளோபுலேட், ஆஸ்பிரின் மெடிசன், உங்களுக்கு பிபிக்கான கொடுத்துருக்கிற டேப்லெட்ஸு, அதெல்லாம் இருந்தாலே இந்த இருக்கிற பிளாக்ஸ் வந்து இன்னமும் ஜாஸ்தி ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். உங்களுக்கு 76 வயசுன்னு சொன்னீங்க. ஸோ ரெகுலரான எக்ஸசைஸ், வாக்கிங் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். எவ்வளோ நேரம் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ, உங்களோட ஏஜ்க்கு, உங்களோட ஆக்டிவிட்டி, ஃபிட்னஸ் லெவலுக்கு பிரிஸ்காக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். யோகாவும் வந்து ஒரு சிம்பிளான யோகானா பண்ணலாம். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான மூவ்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு யோகாவாக இருந்தால் மேபி உங்களுக்கு உங்களோட ஏஜ்க்கு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். அதனால் அது வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். இந்த யோகாலேயே இந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அதுதான் வந்து உங்களோட இந்த ஹார்ட் எவ்வளோ உங்களோட வாழ்நாளை நீடிக்கிறதுல அது வந்து ஒரு மேஜர் பங்கு வகிக்க போகுது. டாக்டர் இப்போ வந்து பார்த்தோம்னா எக்கோவாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலாக இருந்தாலுமே நமக்கு மாரடைப்பு வர்றதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் பார்த்தோம்னா இப்போ ஒரு பைபாஸ் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா டாக்டர்? இருக்குது. அதாவது பட் எல்லாருக்கும் கிடையாது. அதோட ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம வந்து வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு எத்தனை அடப்பு இருக்குது அப்படின்றது. யூஸ்வலாக ஒருத்தருக்கு யாருக்கு 2 இல்லை 3க்கு மேலே ஸ்டென்ட் தேவைப்படுமோ அவங்க எல்லாருக்கும் பைபாஸ் சர்ஜரி இஸ் ஃபார் சுப்பீரியர். சரிங்களா? ஸோ ஸ்டென்ட் வச்சாலும் பைபாஸ் சர்ஜரி வச்சாலும் அது இப்போ இது வரைக்கும் இருக்கிற நம்மளோட அடப்புக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதுக்கு மேலே ஃபார்ம் ஆகிறத பேஷண்ட் கையில் தான் இருக்குது. அதுதான் வந்து முக்கியமான அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ அந்த டாக்டர் சொல்கிற அட்வைஸ், இந்த டேப்லெட்ஸ், இந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னா லாங் டேர்முக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஜென்ரலாக பைபாஸ் சர்ஜரின்றது ஒரு 20 to 25 இயர்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ தட் நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 20 to 25 இயர்ஸ் அவங்களுக்கு மீன்ஸ் அவங்களால வாழ முடியும், ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ண முடியும். நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம நாட்டில் நம்ம ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்னா என்னவோ அதே நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை ஆஃப்டர் பைபாஸ் சர்ஜரி அவங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ இதனால் எந்த லைஃப் கம்மியாகுதுன்ற பயமே வேண்டாம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறாங்க. சிவகுமார் கால் பண்ணியிருக்கிறீங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார், திருவாரூர் மாவட்டம் சார், சிவகுமார். சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சிவகுமார். சார் எனக்கு ஆன்சு பண்ணி செண்டு வச்சிருக்கு மேடம், 3 செண்டு. ஓகே, 3 செண்டு வச்சிருக்கு. அதுல 1 ஓப்பன்ல விட்டுருக்குறாங்க. ஓகே, மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, மறுபடியும் அது வந்து கொஞ்சம் தூரம் நடந்ததுன்னா அப்படியே
அப்படியே படபடப்பு போல வந்துட்டு ஒரு பக்கம் அப்படியே வேர்த்து விடுது. ஓகே. அதனால நான் ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி சரி, ஓகே சிவகுமார், டாக்டர் கிட்ட கேட்கலாம். எவ்வளோ வருஷம் ஆகுது சார் உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சு? எனக்கு வந்து 3 வருஷமா இருக்கு. சரிங்க சார். சில பேருக்கு அந்த ஸ்டென்ட்டு பிளாக்கார தன்மை இருக்கலாம். ஸோ இல்லை அந்த டேப்லெட்ஸ் நீங்கள் ஒரு வேளை கரெக்டாக எடுத்துக்காமல் இருந்தால் அந்த ஸ்டென்ட்டை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த படபடப்பு, இந்த நெஞ்சு வலி அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஹார்ட்டில் திருப்பி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருமோன்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஸோ அதனால் ஒரு டேப்லெட்ஸ்லாம் எடுத்தோம், உங்களுக்கு வந்து உங்களோட சிம்டம் ரிலீஃப் ஆகலை, உங்களுக்கு இதே மாதிரியான நெஞ்சு வலிலாம் வருது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆஞ்சியோகிராம் தேவைப்பட்டு அதில் ஏதாச்சும் அடப்பு இருந்தால், அந்த ஸ்டென்ட் மூடி இருந்தால் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரியோ இல்லை இன்னொரு பலூன் ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். ஸோ நீங்கள் ஒரு க்ளோஸான ஒரு மெடிக்கல் ஃபாலோஅப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், அடுத்ததான் இன்னொரு நேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே பேசிடலாம். பழனியிலிருந்து தங்கம் கால் பண்ணியிருக்கிறீங்க. தங்கம் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க தங்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து உங்களுடைய கேள்வியை சொல்லலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். சார் எங்க வீட்டில் அவருக்கு வந்து 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து மூச்சு விடுதல்ல சிரமம் இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தாங்க சார். ஓகே. அப்போ ரத்தம் வந்து ஹார்ட்ல வந்து உறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் 15 நாள் கொஞ்சம் சிவியரா பார்க்க சொன்னாங்க. அப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் வர சொன்னாங்க. இப்போ 3 மாசம் வந்து நீங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறம் வந்து அது மாத்திரையிலே வந்து கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மாசமா டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சார். இது மாத்திரையிலேயே கரைச்சிட முடியுமா சார்? மறுபடியும் அட்டாக் மாதிரி எதுவும் வருங்களான்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க சார். ரத்தம் உறைஞ்சிருக்குதுன்னா ஹார்ட்டில் அட்டாக் மாதிரி தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா, அப்படியும் சொல்லலாங்க சார். ஆனா ரத்தம் உறையிறதும் அவரால் மூச்சு விட முடியல சார். நார்மலா படுத்தா சரிங்க, அவங்க எந்திரிச்சு உட்காந்தாதான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. நாங்க வந்து சளி இருந்ததுனால ஒருவேளை அதனால மூச்சு திணறல் இருக்குமோன்னு நினைச்சிட்டு முதல்ல வந்து லைட்டா இருந்தது. அப்புறம் ஒரு வாரமா ரொம்ப 2-3 நாளா தொடர்ந்து வந்து மூச்சு திணறல் நைட்டு வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சப்ப இந்த மாதிரி சொன்னாங்க சார். எக்கோ டெஸ்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சிருக்கு, கண்டிப்பா வந்து நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குங்க சார் அவருக்கு. சரிங்க. அதனால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, ரெகுலரா டேப்லெட் சாப்பிட்டு மாத்திரை மூலம் தான் கரைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். இது வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி மட்டும் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அது எக்ஸாக்டாக என்ன மீன் பண்ணுறாங்க, ஏன்னா கூட சேர்ந்து வேறு என்ன கண்டிஷன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கணும். ஸோ ஒரு ஹார்ட் உள்ளே ரொம்ப அட்டாக் வந்துருந்துச்சுன்னா நம்ம ஹார்ட்டுக்கு உள்ளே வந்து ரத்தம் கிளாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தால் அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டேப்லெட் கொடுப்பாங்க. பட் அது அந்த டேப்லெட்டில் அந்த ரத்தம் கிளாட் உள்ளே ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து கரையும். பட் அந்த ரத்தம் கிளாட் உள்ளே ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், இப்போ ஹார்ட் ரொம்ப வீக் ஆனதுனால அந்த மாதிரி உள்ள ரத்தம் கிளாட் ஆச்சுன்னா அந்த இதயத்தோட ஃபங்க்ஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது திருப்பி வராதான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி கிளாட்ஸ், அந்த கிளாட் கரைக்கிற மருந்தில் இருக்கிறவருக்கும் திரும்பி புதுசாக அந்த ரத்தம் உறையிற கண்டிஷன் வராது. ஆனால் இது ஏற்கனவே வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தான் வந்திருக்குது. அது என்ன காரணன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் மேடம் ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு வரப்போ நிறைய பேருக்கு பைபாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்டென்ட் வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயம் பற்றின கேள்வி தான் இதுவுமே. இப்போ பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு வரும் பொழுது அது எப்படி இருக்கும்? மீன்ஸ் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி இருக்குமா, இல்லை வேறு எப்படிலாம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல டாக்டர். ஸோ அந்த பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் டாக்டர்? ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து பைபாஸ் சர்ஜரிங்கிறது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான். இங்கே பிரஸ்ட் போன்னு சொல்லுவோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை நிப்பாட்டிட்டு பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10 இயர்ஸாக வந்து பீட்டிங் ஹார்ட்டில் தான் பண்ணுவோம், ஹார்ட்லாம் நிப்பாட்ட மாட்டோம். இதயத்துக்கு பின்னாடிலேருந்து ஒரு ரத்த நாணத்தை எடுத்து கால்லேருந்து சில நரம்பை எடுத்து பண்ணுவோம். அடுத்த அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆர்ட்ரி எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா 2 ஆர்ட்ரி இந்த இதயம் இந்த போனுக்கு பின்னாடி நம்மளோட ஆர்ட்ரிஸை யூஸ் பண்ணும்போது லாங் டேர்ம் ரிசல்ட்ஸு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா 20-25 வருஷம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ரிஸை யூஸ் பண்ணும்போது வந்திருக்கு. இப்போ கரண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர் இந்த ஃபுல் பெரிய ஸ்கார் கூட வராது. நம்ம வந்து சின்ன இன்சிஷன்,
மினிமலி இன்வேசிவ் கார்டியாக் சர்ஜரின்னு சொல்லுவோம். இன்னும் அதையும் அட்வான்ஸ்டாக ரொபாட்டிக் சர்ஜரினும் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து ஸ்கார் முன்னாடியே தெரியாது, சைடில் சின்னதாக ஒரு இன்சிஷன் போட்டே வந்து நம்மளால் பண்ணிட முடியும் பைபாஸ் சர்ஜரி. முன்னாடி இருந்த அதே இது. ஸோ ரிஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியாக இருந்தாலும் இப்படியா இருந்தாலும் ரிஸ்க்குன்றது 1% தான். ஓகே. ஸோ ரிஸ்க்குங்கிறத நம்ம அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஸ்க். அதர்வைஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி பண்ணிக்கிறோம்னா அது நமக்கு அட்வைசபிள். ரெக்கவரி டைம்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இங்கே ஃப்ரண்ட்லேருந்து பண்ணும்போது 6 வீக்ஸ் ரெக்கவரி டைம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது 3 வீக்ஸ் ரெக்கவரி டைம். ஓகே டாக்டர். ஒரு நேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். பெங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் கால் பண்ணியிருக்கிறீங்க. ஸ்ரீதர் வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க சார், இணைப்பில் தான் இருக்கீங்க, டாக்டர் கேட்டு. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. ஒரு எனக்கு ஒரு விதமான சிம்டமும் கிடையாது. ஓகே. 65 years of age. ஓகே. ஹலோ. ஓகே, சொல்லுங்க சார். எனக்கு நான் வந்து மலையர் பழக்கம் உண்டு. ஓகே. மவுண்டனியர். 2020ல இவர் கிளைம்ப் டு கிளிமஞ்சாரோ. 2021 20,000 ஃபீட் வரைக்கும் கிளைம்ப் கூட பண்ணியிருக்கேன். அண்ட் திடீர்னு 24ல எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகும்போது ஐ ஹேட் சம் இது ஸ்டமக் அப்செட் ஆயிருந்து அபேண்டன் பண்ணி வந்துட்டோம். 6 months later, செப்டம்பர் 2024ல அது கொஞ்சம் அனீசியா இருந்தது. டாக்டர்கிட்ட போன போது LVEF 35 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. 2019 பண்ண பிஃபோர் கிளைம்பிங் எப்போதும் செக் பண்ணுவோம், அப்போல்லாம் 62 இருந்தது. ஏன்னா நார்மல் வெயிட் தான், less than 60 kg, 70 kg at 5 feet 6 inches. ஆனா வந்து திடீர்னு வந்து LVEF ட்ராப் ஆயிடுச்சு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா அயோட்டிக் வால்வ் லீக் சொன்னாங்க. அது வந்து இட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் மோர் தென் 50 அப்போதான் சர்ஜரி பண்ண முடியும் சொன்னாங்க. ஸோ எவ்ரி 3 months நான் எக்கோ பண்ணி பார்க்குறேன். ஸோ 2 months பேக் இது சிடி ஆன்ஜியோ சிடி ஆல்சோ பண்ணி பார்த்தது. தெர் இஸ் நோ பிளாக் ஆஃப்கோர்ஸ், அதுவும் இல்லை. ஆனால் மெடிசின் கொடுத்துட்டே இருக்காங்க விச் இஸ் ரெடியூசிங் த ஹார்ட் ரேட், பிபி கம்மி பண்ணுறது. அப்புறம் வெர்குவா, எக்கோஸ்பிரின், எப்டஸ், அப்புறம் அஸ்மர்டா, திஸ் ஆர் தி திங்ஸ் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்சல்யூட்லி நோ சிம்டம் அட் ஆல். நான் இப்போ மார்னிங் வாக் டெஃபினட்டாக ஒரு 8 to 10 kilometers பண்ணுறேன். நார்மல் ஸ்பீட் 5.5 kilometers, ஒரு ஆவரேஜ் 6 ஆல்சோ. அப் டு 3, 4, 5, 6 steps வரைக்கும் வித்தவுட் கோயிங் இது அவுட் ஆஃப் பிரெத் ஏபிள் டு கோ. இப்போ என்ன வார்ன் பண்றாங்கன்னா ஐ கேனாட் கோ பேக் டு மவுண்டன் நேருக்கு சொல்றாங்க. மோர் தென் 15,000 feet போகக்கூடாது, 10,000 வரைக்கும் போகலாம். இல்லைன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. ஹார்ட் ரேட் ஹஸ் டு இம்ப்ரூவ் சொல்றாங்க. அவங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னா நீங்க பண்ணலாம், நான் இன்வேசிவ் வித்தவுட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண முடியும். இட் இஸ் ரிலேட்டிவ் எக்ஸ்பென்சிவ். இந்தியாவில் இது சொல்லியிருந்தாங்க. கேன் இட் பி நார்மல் ஆஃப்டர் த சர்ஜரி? வெரி வெரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு. அதுக்கப்புறம் நான் கேன் கோ பேக் டு மவுண்டன். ஸோ ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு அயோட்டிக் வால்வில் பிரச்சனைன்னு சொன்னாங்களா இல்லை அயோட்டால பிரச்சனைன்னு சொன்னாங்களா? ரீகர்ஜியேஷன். அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன். ஓகே. ஸோ அயோட்டிக் ரீகர்ஜிடேஷன்ற போது அயோட்டா அந்த ஒரு வால்வு லீக் ஆகுதுன்னு அர்த்தம் சார். ஸோ லீக் ஆகுது அப்படின்ற மாதிரியான சினாரியோவில் அண்ட் எல்விஇஎஃப் கம்மியாக இருக்குன்னா உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு கிளியர் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி. நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். அந்த லெஸ்ஸர் இன்வேசிவ், இந்த மினிமலி இன்வேசிவ் ஆப்ஷன்ஸ், இந்த ரோபாட்டிக் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சின்ன ஸ்காரில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த வால்வ் ரீப்ளேஸ் பண்ண பிறகு உங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷனை பொறுத்து, இந்த எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து உங்களோட மவுண்டனியரிங்கெலாம் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் அது ரெக்கவரி பீரியட் இருக்கும். ஒரு 6 weeks to 3 months அட்லீஸ்ட் தேவைப்படும். மேபி ஒரு 1 year கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் உங்கள் ஹார்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதுன்றத பொறுத்து. ஏன்னா இந்த 35% வந்திருக்குன்னா சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகும், சில பேருக்கு irreversible டேமேஜாகவும் ஆயிருக்கலாம். irreversible இருக்குது 35% தான் இருக்குதுன்னா மவுண்டனியரிங் 50,000 நீங்கள் அவங்க டாக்டர் கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த 50,000 feet மேலே போகிறது may not be advisable.
ஓகே டாக்டர், அதாவது நிறைய விஷயங்களை இந்த லாஸ்ட் 1 ஹவரில் நீங்கள் எங்களுக்கு ரொம்பவே தெளிவான விளக்கங்களோட வழங்குனீங்க. அதாவது பார்த்தோன்னா பொதுவாகவே மாரடைப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள் 9 காரணிகள் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே, ஈவன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியிலேருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம இந்த மாரடைப்பு மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. அதே போல் இந்த சர்ஜரி இதயத்தில் அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் நிறையவே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களும் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் நேரலையில் இணைஞ்சமைக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. நேர்களே, இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.